ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸ் வந்து கிரன்ச்சிரோல் தமிழ் டப் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தமிழ் டப்பிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நிறைய பேருக்கு அதில் டிசப்பாயிண்டிங் இருக்குது. ஏன் என்னோட சப்ஸ்கிரைபரே வந்து காலங்காத்தாலே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு சாப்பர் வாய்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ, நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இருந்த டப்பிங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சாப்பருக்கு, இதில் வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 8 வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க தான் மாற்றி மாற்றி எல்லா கேரக்டருக்கும் டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாங்ஸுக்கும் ஒரே வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டிசப்பாயிண்டடாக பேசிட்டு இருந்தார். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறதுல ஒரு 50% உண்மை இருந்தாலும் 50% வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்னன்னா வந்துட்டு இப்போ சாப்பர் வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் ஓகே, ஸ்டில் வந்து ஒரு 50% இல்லைன்னா 60% ஓகே தான் சாப்பருக்குமே. அதாவது அதுவும் ஏன் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்ல நம்ம ஒரு 62 எபிசோடு பார்த்துருக்கோம். இப்போ திடீர்னு டக்குன்னு கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லாமல் வேற ஒரு ஓடிடி வந்து டப் பண்ணுறனால, அது கிரன்ச்சிரோலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சோனியாயா இருக்கட்டும், இல்லை ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், என்ன ஒரு ஓடிடி டப் பண்ணாலுமே அதே வாய்ஸ் ஆக்டர்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ வாய்ஸ் ஆக்டர்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டப்பிங்கில் இருக்க அவங்களே வருவாங்கன்னு நினச்சிட்டு பார்க்குறது நம்மளோட தப்பு தான். அது வந்து என்ன, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அனிமே மட்டும் கிடையாது, நம்ம மை ஹீரோ அகாடமியாக்கு அப்படி தான் பண்ணாங்க, ஒன் பஞ்ச் மேனுக்கு அப்படி தான் பண்ணாங்க, நிறைய அனிமேஸ்க்கு அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாகவே இப்போ நம்ம வந்து ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டப்பிங்கில் பார்த்துருக்கோம், அந்த கேரக்டரோட வாய்ஸஸ்லாம் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் மைண்டில். இப்போ திடீர்னு அந்த கேரக்டருக்கு இன்னொரு வாய்ஸ் நமக்கு மாற்றும் போது நம்மளால என்னதான் அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி, ஓகேவா? அது இந்த அனிமேக்குன்னு கிடையாது, நான் முட்டு கட்டுறேன்லாம் கிடையாது. நீங்கள் படமாக எடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் அப்படிதான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கேரக்டரில் பார்த்துருக்கீங்க, அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆயிருவீங்க. டக்குன்னு ஒரு 60 எபிசோடுக்கு அப்புறம் வந்து அந்த கேரக்டரோட வாய்ஸையே மாற்றிட்டாங்க, மாடுலேஷனே மாற்றிட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? நல்லா இல்லைன்னு தான் தோணும். அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. அதனால கிரன்ச்சிரோல் கேவலமாக டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம லூஃபி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது யார் தெரியுமா? கார்ட்டூன் நெட்வொர்க்ல தமிழ் டப் கொடுத்துருக்க அதே வாய்ஸ் ஆக்டர் தான் வந்து இப்போ இருக்க இந்த கிரன்ச்சிரோலுக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது, தரமாக பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்த வாய்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த கிரன்ச்சிரோல் பண்ண டப்பில் ரிலீஸ் ஆனதில் என்ன அப்படின்னா, ஃப்ராங்கியோட வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய பார்த்துட்டேன், ஒரு 2-3 எபிசோட் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து எக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இப்போ நான் வந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தேன், இந்த ரிவ்யூ போடணுன்றதுக்காக ஒரு 5-6 எபிசோடு பார்த்தேன். அதில் வந்துட்டு நல்லா இருக்கு. சாப்பரோட வாய்ஸ் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் பார்த்துட்டு புதுசாக பார்க்குறனால தான் நமக்கு அப்படி இருக்கு. ஆனால் சாப்பருக்கு ரொம்பவே சைல்டிஷான ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான் பிடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஃபன்னியாக பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான் இருக்கு. பட் க்யூட்டாக இருக்கான்னு கேட்டால் அது தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வாய்ஸில் பார்த்துருக்கோம்ல. இது ஒரு 2-3 எபிசோடு, ஒரு 10 எபிசோடு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம மைண்டில் ஓகே, இனிமேல் இந்த கேரக்டரோட வாய்ஸ் இதுதான்ப்பா அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கே பழகும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், கிரன்ச்சிரோல் பண்ணியிருக்க ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாய்ஸ் ஆக்டர்ஸ் மேபி 1-2 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். என்னடா சோரோக்கு போய் இந்த வாய்ஸை போட்டிருக்கீங்க, என்னடா வந்து ஜிம்பேக்கு போய் இந்த வாய்ஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் தமிழ் டப்பிங்கில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழ் டப்பிங்னு இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்குற எல்லா அனிமேஸுக்குமே அவங்க தான் டப் பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதே அந்த 10-15 பேர் தான், ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம தமிழில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரே வாய்ஸ் ஆக்டர் 2-3 கேரக்டருக்கு பேசுறதெல்லாம் இங்க நார்மல். டப்பிங் இண்டஸ்ட்ரியில அது நார்மலான ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் மாற்றி மாற்றி டப் பண்ண முடியும். அதுக்குன்னு நான் வந்து எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி ஒரே கேரக்டர்ஸ் பேசினா அது டப்பிங்கே கிடையாது, அது நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த ஒன் பீஸை போய் பாருங்களேன், இந்த கிரன்ச்சிரோல் பண்ணியிருக்க டப்பிங்கை போய் பாருங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பண்ண டப்பிங்கை மனசில் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் கேவலமாக தான் இருக்கும். அதுதான் உண்மை, உண்மையிலே சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் ஜாப்பனீஸில் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க, இங்கிலீஷில் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ்லாம் செட் ஆகுறதுக்கு ஒரு 5-6 எபிசோடு எடுக்கும். அதுதான் வந்து உண்மை, அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா,
ஒரே வாய்ஸ் ஆக்டர் வந்து ஒரு 2 கேரக்டருக்கு பேசியிருக்காரு ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ டப்பிங் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இது நார்மல் டப்பிங் இண்டஸ்ட்ரியில நம்ம தமிழ் நம்ம மதர் டங் அப்படின்றனால நமக்கு ஈஸியா வந்து இந்த கேரக்டருக்கு பேசினவர் தான் இதுக்கும் பேசியிருக்காருன்னு நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. பட் மற்ற லாங்குவேஜஸ்லயும் அது நடக்கும். நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டப்பிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு கிரன்ச்சி ரோலே வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஒன் பீஸை வந்து எபிசோட் 1ல இருந்தே டப் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்லை நம்ம நிறைய பேர் வந்துட்டு தமிழ்ல வந்தால் தான் நான் பார்ப்பேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று முக்கியமாக பேசணும்னு வந்ததே அதனால தான். அதாவது 1089 எபிசோட்ல இருந்து 1128 எபிசோட் வரைக்கும் மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் 1089ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறதெல்லாம் விட்டுருங்களேன். இப்போ வர எல்பா ஃபார்க்கு கூட தமிழ் டப்பில் வரும் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எக்கட்டார்க்கு பார்க்கணும்னு நினைக்கிற அந்த ஆடியன்ஸே யாரு? அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு 1ல இருந்து 1088 எபிசோடு வரைக்கும் ஜாப்பனீஸ்லயோ இங்கிலீஷ்லயோ பார்த்த ஒரு ஆடியன்ஸ் தானே அந்த எக்கட்டார்க்கே பார்க்கணும்னு வருவான். நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் விட்டுருங்க, காமனாக நான் கேட்குறேன். ஸோ இப்போ எக்கட்டார்க்கு மட்டும் நீங்கள் தமிழ் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து டோட்டலி வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ April 5 வந்து எல்பா ஃபார்க் வந்து வரப்போகுது. அப்புறம் கிரன்ச்சி ரோலில் நான் உண்மையிலேயே சொல்கிறேனே, தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி தமிழுக்கு ஒரு வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழில் அனிமே பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹிந்திக்கு அடுத்தபடியாக தமிழ் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது லாங்குவேஜ் பேசிஸில் ஜாப்பனீஸ், இங்கிலீஷில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் லோக்கல் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது 2வது இடத்துல நம்ம தமிழ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ மலையாளத்தில் நிறைய பேர் வந்துட்டு அவங்க லோக்கல் லாங்குவேஜஸ்ல பார்க்காதனால மலையாளத்தையே தூக்கிட்டா நீங்க எந்த அனிமே இப்போ ரீசெண்டாக வர அனிமே எடுத்து பார்த்தாலுமே தெலுங்கு, தமிழ், ஹிந்தி மட்டும் தான் வரும். லோக்கல் லாங்குவேஜஸ்ல மலையாளம் வராது. இப்போ இந்த தமிழ், தெலுங்கு, ஹிந்திக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்கிறனால இப்போ புது அனிமேஸ் எல்லாமே இப்போ நீங்க வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே அந்த அனிமே வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த ஜாப்பனீஸ் அனிமேவே இன்னைக்கே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க கிரன்ச்சி ரோல். ஸோ அந்த அளவுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் டப்பிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, எல்பா ஃபார்க் வந்து வரப்போகுது April 5, ஓகேவா? இப்போ அதுவும் வந்து தமிழ் டப்பில் கவர் பண்ணணும், தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து எக் டார்க்ல இருந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரூ. இப்போ என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம வானோ ஆர்க் இருக்குல்ல, நம்ம கிரன்ச்சி ரோல்ல வந்துட்டு ஆக்சுவலி வானோ ஆர்க்ல இருந்து மட்டும்தான் இந்தியாவுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இப்போ கிரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷனே வச்சிருந்தாலும், இல்ல ப்ரோ நான் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்லயே பாத்துக்கிறேன், நீங்க ஒன் பீஸை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா வானோ ஆர்க்ல இருந்து மட்டும்தான் இந்தியா சர்வர்ல கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்கு. நான் என்ன சொல்றது ஒன்னே ஒன்று என்னன்னா, நீங்க டப் பண்றீங்க, உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணணும், எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அது வந்துட்டு பிசினஸ் மைண்டடா பண்ணாம ஆடியன்ஸுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து வாங்குங்க, ரைட்ஸை வாங்கி ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. அப்பனா வந்துட்டு ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கும் வந்து பிசினஸ்ல நல்லா போகும்ன்றது தான் என்னோட ஒரு ஐடியா. ஏன்னா இப்படி பண்றது வந்து பிரோஜனமே இல்லை நிறைய பேருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சரி நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்ல வந்துருச்சு, நம்ம மதர் டங்ல வந்துருச்சுன்னு சும்மா ரீவாட்ச் பண்ண தான் போவாங்களே தவிர புதுசா பார்க்குற யாருமே வந்துட்டு தமிழ் டப்பில் பார்க்கணும்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே கிடையாது. அதாவது ஒரு பாதிக்கு மேலே இருந்து கூட கிடையாது, ஒரு 70% மேலே தான் தமிழ் டப்பே அவைலபிளாக இருக்குன்ற போது அவன் எப்படி பார்ப்பான்? இருந்த கதை தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து பார்க்குறோம், சரி ஓகே ஒன் பீஸ் வந்து இதில் இருந்து பார்த்தாலே போதும், ஏன்னா இதில் இருந்தால் தமிழ் டப்பில் இருக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு 1089 எபிசோடில் இருந்து போட்டு பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு எக் டார்க்கில் நடக்க போகிறது தெரியாது, பொனி யாருன்னு தெரியாது, விகா பங்க் யாருன்னு தெரியாது, வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, நேவி எதுக்கு அங்கே வந்திருக்காங்க, எதுக்கு வந்து அந்த 5 எல்டர்ஸ் வராங்க அப்படின்றதே தெரியாது. அதாவது இந்த 5 எல்டர்ஸ் வரும்போது சரி ஓகே இவங்க ஏதோ வில்லன்ஸ் போல இருக்கு, இப்போ உலகத்திலேயே பெரிய வில்லன்ஸு, இப்போ நம்ம ஹீரோஸை போட்டு அடிக்க வரான் போல இருக்கு, இப்படின்னு அவனா வந்து ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டு கவர்மெண்ட் யார், அந்த 5 எல்டர்ஸ் யார், ஈமு யார், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 5 எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்போமா தான் காட்டுவாங்க. அதாவது வந்து 2-3 ஆர்க்குக்கு ஒருக்கா, இல்லைனா வந்துட்டு ஒரு 200-300 எபிசோடுக்கு ஒருக்கா அப்படி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சாங்ஸை காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்னன்னா, அப்படி நம்மளை காமிச்சு வரும்போது சரி ஓகே 5 எல்டர்ஸ் எக் டார்க்கில் வந்து மொத்தமாக வந்து நம்ம லூஃபி அடிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவோம். இப்போ திடீர்னு வந்து 1089 எபிசோட்ல இருந்து தமிழ் டப்பில் ஒருத்தன் பார்க்குறான்னா அவனுக்கு அந்த ஒன் பீஸ் வேர்ல்டு என்னன்னே தெரியாது,
அவனால் கனெக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒன் பீஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி தான் நீங்கள் அதை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் தமிழ் டப்பில் தான் ஒன் பீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா விட்டுருங்க. தமிழ் டப் வரும், கண்டிப்பாக வரும். எபிசோட் 1லேருந்து எபிசோட் 62 வரைக்கும் ஆல்ரெடி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழ் டப் அவைலபிளாக கிடையாது, நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் தமிழ் டப்லலாம் பார்ப்பேன்னா விட்டுருங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஜாப்பனீஸ் தான் புரியாது, இங்கிலீஷில் நான் பார்ப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட் எபிசோடில் இருந்து இப்போ வந்தது வரைக்கும் இங்கிலீஷில் பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் வெயிட் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும் இல்லை எத்தனை மாதம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ நடுவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எப்படி எபிசோட் 1லேருந்து பண்ணுவாங்களா இல்லை எல்பா பார்க்கில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்களா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தமிழில் தான் பார்த்தாகணுன்னா வெயிட் பண்ணுங்கள், வந்தால் பாருங்கள், இல்லைனா அப்படியே ஒன் பீஸை விட்டுருங்க. ஏன்னா அந்த ஒன் பீஸ் வேர்ல்டை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. முதல்ல இருந்து பார்க்கலன்னா அது வேஸ்ட் நீங்கள் பார்க்குறதே. ஸோ என்ன சொல்கிறேன்னா இங்கிலீஷில் பார்த்துருங்க அப்படின்றதான் நான் சொல்கிறேன். இப்போ டோட்டலி ஃபைனலாக இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துடலாம். இப்போ கிரன்ச்சிரோல் டப்பிங் எப்படி இருக்குது பார்க்கலாமா வேண்டாமான்னு காமனாக ஒரு இது சொல்லிடுறேன். குவாலிட்டி நல்லா இருக்குது, வாய்ஸ் ஆக்டர்ஸுமே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 5-6 எபிசோடு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வாய்ஸ்லாம் செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு சில வாய்ஸ் ஆக்டர்ஸோட வாய்ஸ் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் பார்த்துட்டீங்க, அதனால புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 5-6 எபிசோடு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். ஒன் பீஸ்னு கிடையாது, நீங்கள் எந்த அனிமேனாலும் சரி எந்த படம்னாலும் சரி உங்களுக்கு இதுதான் லாஜிக்கலாக இப்படி தான் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டிலாம் எந்த பஞ்சமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரீவாச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ரீவாச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நானே இந்த எக்கட்டாருக்கு தமிழில் ரீவாச் தான் பண்ண போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Until the next video, good bye.